மீன ராசிக்கு நம்ம அந்த குரு பயிற்சி பலன் இப்போ பார்ப்போம். மீன ராசிக்கு இவ்வளோ நாளாக குரு வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறார். 1/5/2024 அன்று குரு வந்து பயிற்சியாகி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறார். மேச ராசியில் இருக்கும் பொழுது அவர் 6, 8, 10 என்ற 3 இடங்களை பார்த்துருப்பார். குரு 6ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால அது விரோத இடங்கிறனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் வளர்த்துருக்கும், கொஞ்சம் சிரமமாகவும் இருந்திருக்கும். தொழில் ரீதியாக நல்லபடியாக தொழில் நல்லா நடந்திருக்கும். சிலருக்கு தொழில் வந்து கொஞ்சம் சுமையை தந்திருக்கும், சுமையாக இருந்திருக்கும். ஒரு 40% பேருக்கு நன்மையும் 60% பேருக்கு கொஞ்சம் ஒரு தீமையான பலனும் கஷ்டமான பலனும் கொடுத்துருப்பார். இப்போ வந்து சித்திரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் வருவார். சித்திரை மாதத்தில் இந்த வீட்டில் வந்து 6ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகளும் வருமானங்களில் வர வேண்டிய பணம் தேக்கமடைகிறதும் சரியாக கையில் பணம் வந்து சேராததும் கடனாக வாங்கி ஒரு வேலையை போட்டு அதிலிருந்து பணத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வருவோன்னு நினைக்க வைக்கிற விஷயங்களையும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் கொடுக்குற நேரத்தை சூரியனோட சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த குரு செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த நேரம் இப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஏதாவது பெரிய முதலீடை நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரு சம்பாதிக்கணுன்னாக்கா அதுக்கு ஒரு ஏதாவது பணம் போடணுங்கிற சுச்சுவேஷனை இயக்கி அதுக்கு பணம் இல்லாமல் எங்கேயாவது கடன் வாங்கியாவது போட்டு அதை ரெடி பண்ணி ஒரு மேல்நிலைக்கு வருவோன்னு சிந்திக்க வைக்கிற வேலை. ஏன்னா 10ஆம் வீடு அப்படிங்கிற அதிபதிக்கும் அவர் தான் காரகன், உங்களுக்கு ராசி அதிபதிக்கும் அவர் தான் காரகன். அந்த குருவோட சூரியன் சேரும் பொழுது 6ஆம் அதிபதி சேரும் பொழுது கடன் நோய் எதிரிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் வேலை செய்யும். ஆனால் அது உங்களுக்கு பெரிய தீங்குதல் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு குருவுக்கு ஃப்ரெண்டு தான் அவர். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் சூரியன் வந்து பெரிய கெடுதல்கள்லாம் பண்ணாது. பெரிய மனிதர்கள் மூலியமாக சப்போர்ட்டர்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஓனரு கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்குவார். அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ஓனருக்காக உழைப்பீங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஹெட் ஆஃபீஸர் கொஞ்சம் ப்ராப்ளங்களில் இருக்கிற விஷயங்களையும் சந்திச்சிருப்பீங்க. அவருக்காக நிறையா உதவிகள் செய்கிற சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். அதனால் வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்திருக்கும். இப்போ வந்து மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. 3ஆம் இடத்திற்கு போகிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போனோன்னா 9ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார், 11ஆம் வீட்டை பார்ப்பார். நல்ல நன்மைகள்லாம் நடக்கும். 12ஆவது மாதம் வரை கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். 6ஆவது மாதத்துக்கு பிறகு குறைஞ்சது 3 மாதத்துக்கு நல்ல ஒரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திடீர்னு வருமானங்கள் வரும். வீட்டில் ஒரு விசேஷங்கள்லாம் நடக்கிற விஷயங்கள் கொண்டு போகும். பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகும். கணவன் மனைவி உறவுகளிடையே இருக்கிற ப்ராப்ளங்கள் சரியாகும். லாபங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கையில் வந்து கிடச்சிரும். பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். கடன்கள் கொடுக்க முடியாத கடன்கள்லாம் இருந்தால் கொடுத்து பரிசீலனை பண்ணி எல்லா வேலையும் முடிப்பீங்க. திடீர்னு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய கடனை வந்து ரெடி பண்ணி அது வந்து ஒரு பெரிய கடனாக இல்லாமல் லோன் மூலியமாக ரெகுலராக கட்டிக்குவோங்கிற முறையில் நீங்கள் உங்களுடைய கடன்கள்லாம் அடைச்சி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து உட்கார்ற ஒரு விஷயத்தை செய்வார். குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் படிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகணும். அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற பிரச்சனை அது இதுன்னு அந்த காலேஜ் ஃபீஸு கட்டணும் அந்த மாதிரிலாம் உள்ளவங்களாம் கண்டிப்பாக பணம் ரெடி பண்ணி கட்டிடுவீங்க. ப்ராப்ளங்கள்லாம் இருக்காது. கடைசி நேரங்களில் அதை ரெடி பண்ணி கட்டுவீங்க. உங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பாருங்கள். படிச்சுக்கிட்டு இருக்கவங்கள படிப்பு வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதனால தான் பிள்ளைங்களை கவனிங்கன்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் படிப்பு கொஞ்சம் சுமாராக இருக்கும். விளையாட்டு என்டர்டெயின்மெண்ட்டு சந்தோஷமாக இருக்கிற விஷயங்கள் அதிகமாக இயக்குவார். அதனால் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்த சொல்லுங்கள். அதே சமயத்தில் ஸ்கவுட்டு இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சேரணுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நல்ல ஒரு கோச்செல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்பந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சேர சொல்லுங்கள். பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து விடுங்க. பணம்லாம் கட்டுங்க. நல்லா படிப்பாங்க. நல்லா விளையாட்டுலையும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்பாவுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு வேலை கிடைக்கும். அப்பா நல்லபடியாக வேலை பார்ப்பார். உடலில் அது வியாதி இருந்தால் திடீர்னு எல்லாமே குணமாயிடும். மெடிக்கல் மிராக்கல்ங்கிற மாதிரி திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற சுச்சுவேஷன்லாம் வந்துடுவாங்க. பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவாங்க. நல்ல உடல்நிலையெல்லாம் நல்லா இருக்க போகுது. இந்த வருஷம் 12ஆவது மாதம் என்ன ஆகுனாக்கா உங்களுடைய ராசிக்குள்ளேயே சனி பகவான் வந்து உட்காருவார். சனி அதாவது 12ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் ஆவார் அவர்.
லாபங்களை முதல்ல வந்து என்ன செய்வார்னா குறுக்குவார், லாபங்களை குறுக்கி வைப்பார், கம்மியாக கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் நிறைய முதலீடெல்லாம் போட வைப்பார். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால மனைவி வந்து நிறைய செலவுகள் செய்கிற சுச்சுவேஷனை இயக்கி விடும், நிறைய காசு பணம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் என்னென்ன குருவும் சேர்ந்து பார்க்குறதுனால லக்ஸுரியாக செலவு பண்ணுவாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க, சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். அதான் ஒரு விஷயம். வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான விஷயங்களையும் இயக்குவார், வீடு கட்டுற விஷயங்களை இயக்குவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணுன்ட்டு எதிர்பார்க்காமல் திடீர்னு நடத்துவார். அதான் ஒரு லக்கு இந்த விஷயம். உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகள் வந்து ரொம்ப சூப்பராக படிப்பாங்கங்க. அதில் ஒரு விஷயம் இருக்குது. பிள்ளைங்க படிக்கிற விஷயம் நல்லா படிப்பு ஏறும் மண்டையில். நல்ல ஒரு சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது தான் வந்து குரு பயிற்சிகள்லாம் நடக்குது. அப்படிங்கிற முறையில் பார்த்திங்கன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும், நல்லா படிப்பாங்க. அதே சமயத்தில் பிள்ளைகள் வந்து ஒரு காலேஜ் போகிற பிள்ளைங்க வந்து இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லுங்கள். ஏன்னா குரு பார்க்கும் பொழுது இந்த காதல் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி மீனராசி இருக்கிறவங்க காதல் விஷயங்களை தரும். ஏன்னா 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல நட்பாக முதல்ல பழக வைக்கும். அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப பிடிச்சி போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயக்கும். படிக்கிற வயசில் இதெல்லாம் வேண்டாம். எல்லாமே படிப்பு முடிஞ்ச பிறகு வீட்டில் சொல்லி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அது வேண்டியதில்லை. இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக கண்டினியூ பண்ணாமல் என்னான்னு பழகிட்டு நல்ல படிப்பில் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேற முடியும். படிப்பு ரொம்ப முக்கியம். மற்றபடி மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்மீக பயணம் நிறையா இருக்குதுன்னு காமிக்குது. லாங் ட்ராவல் போவீங்க. திடீர்னு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான விஷயங்கள்லாம் நடத்தும். ஆனால் என்ன சுற்றி பார்க்க போவீங்க, சம்பாதிக்க போக மாட்டீங்க. இப்போ போனீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கான விஷயம் தான் நடத்துவார். அங்கே எல்லாத்தையும் இல்லை வேலைக்கு தான் போகிறாங்கண்ணா அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்காது. 8ஆவது மாதம் 9ஆவது மாதத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும். 12ஆவது மாதத்துக்கு பிறகு நல்லா உழைக்கிற விஷயங்களை கொடுத்துருவார். நல்ல வேலையெல்லாம் பார்க்கலாம். ஒரு வீட்டுக்கு பணம் அனுப்பி காசு சேர்க்குற விஷயங்களை அந்த நேரத்தில் வேணால் இயக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உள்ள வருமானங்கள்லாம் உண்டு. பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க அவங்க ஜாதகத்தை செக்கப் பண்ணி அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு முதலீடு போடுங்க. இந்த கட்டிட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அது மாதிரி பேங்கில் வேலை பார்க்குறவங்களாம் சூப்பராக இருக்கும். நல்ல பேரே கிடைக்கும். நல்ல 3ஆம் இடத்துல நின்றுக்கிட்டு 9ஆம் வீட்டை பார்க்குறதுனால பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அங்கீகாரம், அடையாளம் இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும். எந்த கெட்ட பேரும் வராது. எல்லாம் குரு காப்பாற்றுவார். நடிப்புத்துறையில் இருக்கிறவங்க, கேமரா சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த வருஷம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு பேர் வாங்குவீங்க. பணம் சம்பாதிக்கிறீங்கிறது 2வது பிரச்சனை. அதாவது பணம் வந்து ஓரளவு கிடைக்கும். குடும்பம்லாம் கஷ்டப்படாதுங்க. முதல்ல காசு வீட்டில் தங்கும். அது கொஞ்சோண்டு காசு வந்தாலும் அந்த காசு வீட்டில் தங்கும். பேரு புகழ் கிடச்சிருச்சினாலே அடுத்தடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார்ல, அதுவே ரொம்ப முக்கியம். பேரு புகழ்லாம் நல்லபடியாக கிடைக்கும். இந்த சித்திரை மாதத்தில் மட்டும் யாருக்கும் வந்து நீங்கள் ஜாமீன் போட வேண்டாம். கையெழுத்து போடுறது, யாருக்காவது போய் வக்காலத்து வாங்குறது, அக்ரிமெண்ட்டில் ஏதாவது கையெழுத்து போட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிற விஷயங்களை சொல்கிறது எல்லாம் இந்த சித்திரை மாதம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா அந்த நேரம் ஏதாவது பண்ணுனதை வந்து அடுத்து 3ஆம் இடத்துக்கு போன பிறகு எதுக்காவது குழப்பத்தை கொடுத்துற போது நீங்கள் கையெழுத்து போட்டு யாருக்காவது பணங்கனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் கட்டுற சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த லோன் கொடுத்து வாங்குறவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லபடியாக நடக்கும்னு காமிச்சிருக்குது. ஒரு பண விஷயங்களில் செயல்படுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால அந்த வெள்ளி, தங்கம் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃபேன்சி ஸ்டோரு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்குது. இந்த தடவை வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பண்ணாது. ஏன்னா எல்லோரும் என்ன யோசிப்பீங்கன்னா நமக்கு 7.5 சனி வந்து ஸ்டார்ட் பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து 12ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் போய் உட்காரும் பொழுது முதலீடு போட வச்சு ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கான விஷயங்களை வச்சு முதல்ல வந்து கொஞ்சம் பாதி காசை கொடுத்துட்டு பாதி காசை கொடுக்காம நிப்பாட்டுவார். அப்படி நிப்பாட்டும் பொழுது சில பேர் பணம் வந்து கட்ட முடியாமல் எங்கேயாவது நீங்கள் கடன் வாங்கி முதலீடு எதுவும் பெருசாக போட்டுறாதீங்க, அகலக்கால் வச்சிடாதீங்க. முக்கியமாக எதுக்காக சொல்கிறேன்னா 12ஆவது மாதத்துக்கு பிறகு ஜென்ம சனி மாதிரி வந்து உள்ளே உட்காந்துருவார். 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஜென்ம சனி மாதிரி வந்து உட்காந்துருச்சுன்னா நிறையா பாதிப்பு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதங்கிறது கும்ப ராசிக்குள்ளே இருக்குது. இப்போ உங்களுக்கு மீன ராசிக்குள்ளே இருக்கிற 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 3 பாதம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளங்களில் உள்ள பாதம். இப்போ ஏன்னா சனி பகவான் அதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் கவனமாக இல்லைன்னாக்கா நிறையா தொந்தரவெல்லாம் கொடுத்துரும். அதே சமயத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு
சனி உள்ளே வந்து உட்காரும் பொழுது தன் வீட்டில் அவருடைய நட்சத்திரத்து மேலே அவரே வந்து உட்கார்ற விஷயம் 12வது மாதத்துக்கு பிறகு நடக்க போகிற விஷயங்கள் அதெல்லாம். இருந்தாலும் ஒரு வருட காலங்கள் பற்றி தானே நம்ம இங்கே குரு பயிற்சி பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சனி போய் ஒரு ராசி மேலே வந்து உட்கார்றாரு அப்படின்னா தனக்குத்தானே கெடுதல் பண்ணிக்குவாங்கங்கிற விஷயங்கள்லாம் செயல்படும். தனக்குத்தானே கெடுதல்னால் என்ன, யாருக்காவது உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் முன்னின்று போய் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அதனால தான் கையெழுத்தெல்லாம் போட்டு தரேன், அதை பண்ணுறேன், செக்லீப்பு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கலில் மாட்டிக்க வேண்டாம்னு முன்ஜாக்கிரதையாக சில விஷயங்களை அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. இந்த வருஷத்தை நீங்கள் கடத்திடலாம். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் வந்து பெரிய பிரச்சனைகள் பண்ணாது, நெளிவு சுழிவாக தப்பிக்கிற விஷயங்களையும் பண்ணும். அதே சமயத்தில் குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பெரிய ப்ராப்ளங்களுக்கு அந்த ஒரு பெரிய ப்ராப்ளங்களை தராது. அதனால் நீங்கள் ஒரு புதனுடைய நட்சத்திரங்கிறதுனாலேயே நெளிவு சுழிவாக தப்பிப்பீங்க, அதுவே பெரிய விஷயம்ல. அதனால் எதுலேயுமே போய் ஜாயின் பண்ணிக்க மாட்டீங்க, என்னன்னு இருப்பீங்க. இவங்களை போட்டு வலியுறுத்துவாங்க நிறைய பேர் வந்து, எனக்கு இதை உதவி செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இறக்க குணம் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். மீனராசியில் பிறக்கிறவங்களுக்கு இறக்க குணம் நிறையா இருக்கிறதுனாலே நிறைய பேர்ட்ட போய் லாக் ஆகிடுவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, வேறு ஒன்றும் இல்லை. தொழிலுக்கு வந்து தொழில் தர்மங்கிறது இறக்கம் தேவையில்லை அந்த இடத்துல. அதே சமயத்தில் மனித பிறவினா இறக்கம் இல்லைனாலும் பிரச்சனை. மனித பிறவினாலே இறக்கம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் தொழில்னு வந்துட்டால் தொழில் தர்மான்னு ஒன்று இருக்குது, அதை பொறுத்து நீங்கள் செயல்படுங்க ஒரு விஷயமும். மற்றபடி வழிபாடு அப்படிங்கிற விஷயங்களுக்கு போனீங்கன்னா, பரிகாரம் வழிபாடு அப்படின்னு போனீங்கன்னாக்கா அம்மன் வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். குரு வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் வீட்டை பார்க்குறதுனால குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிற விஷயத்த பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாயின் வீட்டை பார்க்குறாரு. அங்கேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகலாம். நீர் ராசியில் இருக்கிற ஒரு இடத்த பார்க்குறார், உங்களுக்கு 9ஆம் வீட்டை பார்க்குறார். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரலாம். என்கிட்ட வந்து காசு பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓரளவுக்கு ரன் பண்ணிடுறோம், ஆனால் என்னோடய காரியங்கள் சரியாக நடக்க மாட்டேங்குது, தடையாகவே இருக்குது அப்படின்னு சிலர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த திருமண விஷயங்களில் நிறைய பேர் சிரமப்படுவாங்க, நகை போட முடியாமல் அது மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்கள்ல. அவங்க வீட்டுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச 1 கிராமாவது, ஆனால் திருப்பி தராத அளவுக்கு, அதாவது 1 கிராம் போட்டால் மறுபடியும் அவங்களுக்கு கல்யாணத்தில் ஏதாவது பண்ணிங்கன்னா திரும்பி வரும்ல, அது மாதிரி வராமல் நீங்கள் வச்சிங்கன்னு தானமாகவே ஏழைப்பட்ட குடும்பங்களுக்கு 1 கிராம், குறைஞ்சது 1 கிராம் வாங்கி கொடுக்க, எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் 1 கிராமாவது வாங்கி கொடுத்து நீங்கள் இந்த விஷயங்களை அவங்களுக்கு திருமணத்துக்கு உதவி செய்கிற விஷயங்கள் பண்ணினீங்க, இந்த தங்க மூலியமாக குரு மூலியமாக பண்ணினீங்கன்னா பெரிய புண்ணியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அது சுக்கிரன் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். திருமண விஷயங்களுக்கான உதவிகளை செய்கிற நேரம்னு இதை எடுத்துக்கணும். நல்ல அற்புதமான காலகட்டம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஜென்ம சனியை வரப்போகுதுன்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம். 7 சனி காலங்களில் வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து குரு வீடு கொடுக்காது. அதே சமயத்தில் ராகு அதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயங்களையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ பிரச்சனைகளையும் தெரிஞ்சு பிரச்சனைகளையும் சொல்லணும், நல்லதையும் சொல்லணும்ல, ரெண்டுமே சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஜாமீன் போடக்கூடாதுங்கிற விஷயங்கள் தெரியணும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போங்க. 3 to 9 அப்படிங்கிறப்ப 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் வீட்டை பார்க்குறதுனா ஓவர் ஃபாஸ்ட் இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதிங்கிறதே வந்து ஒரு விபத்துக்கான விஷயங்கள், 8ஆம் அதிபதி விபத்துக்கான விஷயங்களில் 8ஆம் வீட்டுக்கு மறைஞ்சி தானே அந்த குரு இருக்கிறாரு. மங்கள விஷயங்களை தடுக்கிற விஷயங்களில் இருக்கிறாருல. திருமண காரியங்கள் நிறைய வீட்டில் வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கல்யாண வயசில் பொண்ணு இருக்கும், கல்யாண வயசில் பையன் இருப்பாங்க, பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு தான் அந்த தங்க நகை வந்து யாருக்காவது கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற விஷயத்தையும் சொன்னேன். வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அதுவே சில பேருக்கு வந்து கஷ்டமாக போயிட்டு இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமாராக வண்டியை வந்து ஸ்லோவாக ஓட்டணும், கவனமாக போகணும், வரணும். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. எதையும் போட்டு இழுத்துக்கக்கூடாது, நம்மளா போய் ஹாஸ்பிட்டலில் எதுவும் படுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்கு. ஏன்னா சனி வந்து உங்கள் ராசிக்குள்ளே உட்காரும் போது தன்னைத்தானே வருத்தி கொள்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நடத்துவார். அதனால் நீங்களாகவே போய் கொஞ்சம் வேகமாக டேர்னிங்கில் போனால் இடிச்சுக்கிட்டேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டுலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே அந்த விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. விடிய காலையில் நீங்கள் எழுந்திருச்சிங்க அப்படின்னாலே, விடிய காலையில் எழுந்திரிச்சு சூரியனை பார்க்குறீங்கன்னாலே உங்களுக்கு பாதி பாவம் போகும். விடிய காலையில் எழுந்திரிக்கணும், அதுவே பெரிய. ஏன்னா 2ஆம் வீடு வந்து சூரியன் வந்து உச்சமாகிற வீடு. விடிய காலையில் எழுந்திரிச்சு சூரியனை பார்த்தா பாவங்கள் குறையும். சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியே உங்களுக்கு சூரியன் தான். இங்கே திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கன்னா 3/4 பாவம் அப்படியே காணா போயிடும். ஒரு முக்தி கிடைக்கிற இடம் அது. பிரச்சனைகள் எல்லாமே குறையும். 7 சனி காலகட்டங்கள் நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களும் பேசணும். மற்றபடி நம்ம உங்களுக்கு நல்லா பொற்காலமாகவே அமையும். மீனராசிக்கு நல்லாவே இருக்குது. நல்லா ஒரு 100க்கு ஒரு 70 மார்க் நான் இதுக்கு கொடுப்பேன். இதோட நம்மளுடைய 12 ராசிக்கும் குரு பயிற்சி பலன் வந்து பதிவு செஞ்சாச்சு.
மற்றபடி இதில் வந்து வார பலனும் மாத பலனும் நம்ம அதில் சொல்கிறதா இருக்கிறோம். மற்றபடி கிரகங்கள் எப்போ வந்து திடீர்னு மாற்றங்கள் நடக்குது, திடீர்னு வக்ரமாகி வெளியில் வருது அப்படிங்கிற விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிற விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் சொல்கிறதா இருக்கிறோம். அதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.